வணக்கம். இந்திய மக்கள் அனைவரும் மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தேர்தல் ஒன்று இருக்கிறது. நீங்கள் நினைக்கலாம் பீகார்னு. பீகார் தேர்தல் முடிவுகள் அல்ல. அதற்கு முன்னால் இந்தியாவில் நடக்கவிருக்கக்கூடிய துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தல். அதில் ராகுல் தலைமையிலான இந்தியா கூட்டணியினுடைய சார்பில் போட்டியிடக்கூடிய சுதர்சன் ரெட்டி அவர்கள் வெற்றி பெறப் போகிறார். அதற்காக மிக முக்கியமான கட்சிகள் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றன என்கிற செய்திகள் வெளிவந்திருக்கிறது. அதாவது நீங்கள் ஆந்திரா தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான எம்பிக்கள் அனைவரும் இரகசியமாக இந்தியா கூட்டணியின் சார்பில் போட்டியிடக்கூடிய சுதர்சன ரெட்டி அவர்களுக்கு வாக்களிப்பதற்கு முடிவு செய்திருப்பதாக இன்றைக்கு தகவல்கள் வெளிவந்திருக்கிறது. டிடிபி தெலுங்கு தேசம் கட்சி உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். சந்திரபாபு நாயுடு தெலுங்கானாவினுடைய முதலமைச்சராக இருக்கிறார். அவருடைய தயவால் தான் இன்றைக்கு மோடி முதலமைச்சராக 3வது முறை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் பல விஷயங்களை சந்திரபாபு நாயுடு இன்னும் மறக்கலை. உங்களுக்கெல்லாம் தெரியும், ராம் மோகன் நாயுடுன்னு ஒருத்தர். இவரை வைத்து தெலுங்கு தேசம் கட்சியை சங்கபரிவார கும்பல் உடைப்பதற்கு முயற்சி செய்தார்கள். இதே சந்திரபாபு நாயுடுவை தூக்கி சிறையில் போடணும்னு இதே சங்கபரிவார கும்பல் முயற்சி செய்தார்கள். இதெல்லாம் பழைய காலத்து வரலாறு. ஆனால் சந்திரபாபு நாயுடு அதன் பிறகு என்ன ஆச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நிதிஷ்குமாரை மாதிரி சந்திரபாபு நாயுடுவும் இந்த பக்கம் காலை தூக்கி வச்சு இன்றைக்கி ஆட்சி பொறுப்பில் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கும் நீங்கள் ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு ஆட்சியில் தொடர்வதற்கு மோடியினுடைய தயவு தேவையில்லை. ஏன்னா தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்பதற்கான எம்எல்ஏக்கள் சந்திரபாபு நாயுடுனுடைய கட்சிக்கு இருக்குது. ஆனால் சந்திரபாபு நாயுடு நினைச்சால் மோடியினுடைய ஆட்சி கவிழ்ந்துவிடும். இப்போது பீகார் தேர்தல் முடிவு வந்த அடுத்த சில நாட்களிலேயே சந்திரபாபு நாயுடு மோடிக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆதரவை வாபஸ் பெறுவார் என்று சந்திரபாபு நாயுடுவுக்கு நெருங்கிய வட்டாரங்கள் இன்றைக்கு செய்திகளாக வெளியிட்டு கொண்டிருக்கின்றன. இந்த நேரத்தில் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், மிக முக்கியமாக நடக்கப் போவது துணை குடியரசுத் தலைவர் தேர்தல். இதில் மொத்தம் 792 வாக்குகள் இல்லையா, ஒட்டு மொத்தமாக. அதில் 412 என்று நினைக்கிறேன், அவ்வளோ வாக்குகள் என்டிஏ கூட்டணி மோடியினுடைய கூட்டணிக்கு இருக்கிறது. இதில் 35க்கும் அதிகமான வாக்குகள் சுதர்சன் ரெட்டி, அதாவது ராகுல் காந்தி தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு மறைமுகமாக இரகசியமாக வாக்களிப்பதற்கு காத்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படி 30க்கும் அதிகமான நபர்கள் இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்கும் பட்சத்தில் சுதர்சன் ரெட்டி என்று சொல்லக்கூடிய, இன்றைக்கி மோடி அமித்ஷா எல்லாம் நக்சல்னு சொல்கிறார் இல்லையா, சுதர்சன் ரெட்டி அதாவது ஓய்வு பெற்ற முன்னாள் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அமித்ஷா நக்சல்னு சொல்கிறான். அமித்ஷாட்டையும் மோடின்னு கேட்குறேன், உங்களுடைய ஆட்சி காலத்தில் நக்சல் என்று சொல்லுபவர்கள் யார்? மக்களின் உரிமைகளுக்காக போராடுபவர்கள் இல்லையா, சமூக நீதிக்காக போராடுபவர்கள், சமத்துவத்திற்காக போராடுபவர்கள், ஆர்எஸ்எஸ்னுடைய ஆரிய பார்ப்பனிய அரசியலுக்கு எதிராக போராடக்கூடியவர்களை எல்லாம் நீங்கள் நக்சலைட்டுகள் என்று சொல்கிறீர்கள். அது இந்திய மக்களுக்கு தெரியாதா? அப்படி நீங்கள் சொல்லும் பட்சத்தில் சுதர்சன் ரெட்டியும் நக்சல் தான், அதில் சந்தேகம் இல்லை. அவர் மக்களுக்காக போராடக்கூடியவர், மக்களுடைய சமூக நீதிக்காக போராடுவதற்காக களத்தில் நிற்கிறார். ஆர்எஸ்எஸ்னுடைய கைகளிலிருந்து பறித்து சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக அவர் களத்தில் நிற்கிறார். சரியா? இப்போ நான் என்ன கேட்குறேன், 400 வாக்குகள் இருப்பதாக மோடி நம்பிக்கொண்டிருக்கிறார், அமித்ஷா நம்பிக்கொண்டிருக்கிறார். ஆனால் ஆந்திரா தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய, அதாவது ஆந்திராவில் மட்டுமே 25க்கும் அதிகமான எம்பிக்கள் இருக்கிறார்கள் பாஜக கூட்டணியில். இதில் பெரும்பாலான நபர்கள் எல்லாருமே ரகசியமாக சுதர்சன் ரெட்டிக்கு வாக்களிப்பதற்கு தயாராகி இருக்கிறார்கள். அதற்கான ஒரு ரகசிய கூட்டம் 2 நாட்களுக்கு முன்பு நடந்திருப்பதாக இன்றைக்கு செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நமக்கு தெரியும், சந்திரபாபு நாயுடுனுடைய திட்டப்படி எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பாஜகவிற்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவை அவர் வாபஸ் பெறுவதற்கான எல்லா சூழலும் நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. நிதிஷ்குமாருக்கு பீகாரில் அவ்வளோதான். ஏன்னா பீகாருடைய இன்றைய நிலைமை என்ன? இன்றைக்கு பீகாரில் ஓட்சூரி பயணத்திற்கு பிறகு அங்கிருந்து வரக்கூடிய கருத்து கணிப்புகள் எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்குது? இந்தியா தலைமையிலான, அதாவது இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும். தேஜஸ்வி யாதவ் என்று சொல்லக்கூடிய நபர் முதலமைச்சர் பொறுப்பில் இருக்க போகிறார். 90களுக்கு பிறகு யாருமே எதிர்பார்க்காத அளவிற்கான ஒரு மிகப்பெரிய வலுவான கட்சியாக காங்கிரஸ் பீகாரில் உருவெடுக்கப் போகிறது. இதெல்லாம் செய்திகளாக வந்து கொண்டிருக்கக்கூடியவை. ஏன்னா இனி மோடிக்கு எதுவும் பண்ண முடியாது, தேர்தல் ஆணையத்திற்கு எதுவும் பண்ண முடியாது இல்லையா. 65 லட்சம் போலி வாக்காளர் சேர்த்தியா நீ? அதெல்லாம் தூக்கி போடு, நாங்கள் சொல்கிற மாதிரி பண்ணு. அதுவும் எலெக்ஷன் நடத்தணும்னா நாங்கள் சொல்கிற லிஸ்ட்டையெல்லாம் பக்காவை நீ கொடு.
இதெல்லாம் நாங்கள் சரி பார்ப்போம், பார்த்ததுக்கப்புறம் தான் எலெக்ஷனே நடக்கும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு தெள்ள தெளிவான சிந்தனையோடு இருக்கிறது. அதனால் மோடி இனி தேர்தல் ஆணையத்தை வைத்து வாக்குகளை திருடி வெற்றி பெறலாம் என்கிற எண்ணம் நடக்கப் போவதில்லை என்பதை பீகார் மக்கள் மிக உறுதியாக நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். போதாக்குறைக்கு மோடியினுடைய பலகீனத்தை பாருங்களேன். மோடியினுடைய தாயை பற்றி ஏதோ ஒன்று சொல்லிவிட்டார்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்தை சொல்லி ஒரு நாள் முழுக்க பந்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நமக்கு சோனியாவை பற்றி இவர்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் போகிறேன். யாரை பற்றி சொன்னாலும் தவறு, எந்த தாயை பற்றி சொன்னாலும் தவறு தான். ஆனால் நான் என்ன கேட்கிறேன், ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கும்பலுடைய கடந்த கால வரலாறுகளை பற்றி நாம் சொல்லவா வேணும்? அப்போ என்னென்னா சென்டிமெண்டலாக அழுது முதலை கண்ணீர் வடித்து, எப்போவுமே மோடி அதில் பெரிய கில்லாடி, முதலை கண்ணீர் வடிக்கிறதுல அவர மாதிரி கில்லாடி, நடிக்கிறதுல அவர மாதிரி கில்லாடி. திலீப் குமார், சிவாஜி கணேசன் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. கமலஹாசன் எல்லாம் அவர்கிட்ட போய் பிச்சை எடுக்கணும். அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய நடிகன் மோடி இப்போ நீலி கண்ணீர் வடிக்கிறார். ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் நடந்தவருக்கு எங்கே நேராக ஓடி வந்தார் அப்படின்னு. ஒரே ஒரு செய்தியை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். டிமானிட்டைசேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நள்ளிரவில் அமல்படுத்துகிறார். 173 பேர் லைனில் நின்று செத்தான் அரசாங்க கணக்குப்படி. இன்னும் எத்தனை பேர் செத்தாங்கிறதெல்லாம் யாரும் தெரியாது. அதில் தாய்கள் இருப்பார்கள், சகோதரிகள் இருப்பார்கள், சகோதரர்கள் இருப்பார்கள், இல்லையா, உறவினர்கள் இருப்பாங்க, எல்லோரும் இருப்பாங்க. இவ்வளோ பேர் செத்துட்டான். செத்ததுக்கப்புறம் இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் கொந்தளிப்பு வருது. உடனே அழுது புலம்பிய மோடியினுடைய வீடியோ நம்ம மறந்து வர முடியுமா? நீலி கண்ணீர் வடித்தார். கொஞ்சம் நாளில் இது சரியாகலைன்னா என்னை நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? நான் இது பண்ணிப்பேன், அது பண்ணிப்பேன்னு டயலாக் விட்டதெல்லாம் இன்றைக்கு வரைக்கும் எந்த இந்தியனும் மறக்க மாட்டார்கள். இப்போ பீகாரில் சங்க பரிவார கும்பல் நீலி கண்ணீர் வடிக்கிறார்கள். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பீகார் தோல்வி உறுதியாகி இருக்கிறது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறப் போகிறது என்பதுதான். ஒன்று தாங்க, ஆர்எஸ்எஸ்காரராக இருக்கக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணன் வேறு என்ன சொல்ல முடியும்? ஆர்எஸ்எஸ்ங்கிற ஐடென்டிட்டி. ஆர்எஸ்எஸ்னா என்னது? இந்தியாவுடைய பன்முகத்தன்மைக்கு, இந்தியாவுடைய ஜனநாயகத்திற்கு, சமத்துவத்திற்கு எதிரான சித்தாந்தத்தை உடைய உலகின் மிகப்பெரிய பயங்கரவாத செயலில் ஈடுபட்ட ஒரு இயக்கம். அது எல்லாருக்குமே தெரியும். அதை அடையாளமாக வைத்துக்கொண்டு நிற்கக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணன்லாம் துணை குடியரசுத் தலைவராக வந்தால், இதில் நீங்கள் பாருங்கள், ஜெகதீப் தன்கர்னு ஒருத்தர் இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவர். அவர் சமீபத்தில் தான் அவர் நான் இன்னும் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு போயிட்டார். எங்கே இருக்கிறாருன்னு தெரியல, வீட்டுக்கு காவல்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு கதை ஒன்றும் போயிட்டுருக்கு. ஆனால் அவரை விடையனுப்புவதற்கு மோடியோ அமித்ஷாவோ யாருமே அந்த பக்கமே வரல. ஆனால் சிபி ராதாகிருஷ்ணன் சொல்லக்கூடிய ஒரு ஆர்எஸ்எஸ்காரர். சிபி ராதாகிருஷ்ணனுடைய வரலாறு என்ன? சிபி ராதாகிருஷ்ணன் சமூக சேவகரா? சிபி ராதாகிருஷ்ணன் கோயம்புத்தூரில் என்ன பண்ணிகிட்டு இருந்தார்? அதெல்லாம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நல்லா தெரியும், இல்லையா? சிபி ராதாகிருஷ்ணன் சமூக சேவகர், ஆர்எஸ்எஸ்காரங்கிற ஒரு முகவரிக்காக கொண்டு வந்து அங்கே நிறுத்தினா தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுப்பாங்களா? தெலுங்கானா மக்கள் ஏற்றுப்பாங்களா? இல்லை ஆந்திரா மக்கள் ஏற்றுப்பாங்களா? கேரளாக்காரன் ஏற்றுப்பாங்களா? ஆர்எஸ்எஸ்காரனால இந்த மாநில மக்களுக்கு அலர்ஜி, இல்லையா? அப்போ இப்படி ஒன்று போயிட்டுருக்கு. அப்போ திட்டமிட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் இந்திய மக்களால் முறியடிக்கப்படும். இந்திய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியா கூட்டணியை சார்ந்த பிரதிநிதிகள் ஒரு பக்கம், அதற்கு ரகசியமாக ஆதரவளிப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு, அது மாதிரி தெலுங்கானா மாநிலத்தினுடைய எம்பிக்கள், இப்படி பல்வேறு, அதே மாதிரி பிஆர்எஸ் கட்சி, எக்கச்சக்கமான கட்சிகள் இன்றைக்கு களத்தில் வந்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லாருமே சுதர்சன் ரெட்டி அவர்களுக்கு ஆதரவளிக்கப் போவதாக சொல்கிறார்கள். அப்படி என்றால் பீகார் தேர்தலுக்கு முன்னாடியே மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் ஒரு மிகப்பெரிய பரிசை ராகுல் காந்தி கொடுக்கவிருக்கிறார். அது இந்திய துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் இந்தியா கூட்டணியினுடைய சார்பில் போட்டியிடக்கூடிய சுதர்சன் ரெட்டி அவர்கள் வெற்றி பெற்றார் என்பதுதான் வரும் நாட்களில் வரப்போகக்கூடிய செய்தி. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.